لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து ஆளுகின்ற ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்று முறித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணைதுணை அற்றவன். அவனல்லாத அவனால் படைக்கப்பட்ட உயிருள்ள உயிரற்ற எல்லா படைப்பினங்களும் வணங்கப்படுவதை வேண்டப்படுவதை முற்றிலும் வெறுப்பவன். அவன் நிலையானவன். அவனுக்கு சாதாரண தூக்கமோ சிறு தூக்கமோ பெருதூக்கமோ எதுவும் கிடையாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, எவரும் இல்லை. அவன் கருணையாளன், தயாளன், இரக்கமுள்ளவன், மிக நீதமானவன். இந்த உலகத்தில் அடியார்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்பதை இயல்பான ஒன்றாக படைத்து வைத்திருக்கின்ற அதே நேரத்தில் மனிதன் சருகி போகின்ற நேரத்தில் அதை வருந்தி உணர்ந்து அவனிடத்தில் கையேந்தி நின்றால் அதனை மன்னிப்பதில் இன்பம் காணுகின்றவன். இந்த பூமி முழுக்க மனிதன் பாவத்தை செய்துவிட்டு அந்த அவனிட ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்விடத்திலே போவான் என்றால் அவன் நிறைவான மன்னிப்பை கொடுக்கக்கூடியவன். மனித நாவசைத்து அல்லாஹ்வை புகழ்ந்து புகழ்ந்து மனித வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுடைய புகழுக்கு எல்லை கிடையாது என்பது யதார்த்தமானது. அந்த ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகுக்கோர் அருட்கொடையாக வந்து வைத்த மிகச் சிறப்பான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னாரை உண்மையாகவே பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், அவர்களை அடுத்து வந்த தாபிஈன்கள், நல்லவர்கள், சலபு சாலிஹீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், இமாம்கள், நாளை மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலை உண்மையாகவே பின்பற்றி நடக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அற்புதமான மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அயராது குரல் எழுப்பக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை மார்க்கமாக நமக்கு இனங்காட்டி தந்திருக்கிறார்களோ வாழ்க்கையிலே அவைகளை முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும், இவைகளை மார்க்கத்துக்கு முரணான ஜாஹிலியத்து சிந்தனைகள் என்றும்
மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகள் என்றெல்லாம் தடுத்து எச்சரிக்கை செய்து இது இப்படிப்பட்டவை என்று இனங்காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த கெட்ட காரியங்களிலிருந்து முழுமையாக தவிர்ந்து கொள்ளுமாறு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இட்ட அறைகூவலை நான் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் சமமாக பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. இந்த உலகத்தில் இருந்து பிரிகிற நேரத்தில் ஒவ்வொரு மனிதருடைய வாயிலிருந்தும் கலிமா என்ற லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஈமான் உள்ளங்கையிலே சுமக்கப்படுகின்ற நெருப்பு தணலை போன்று பயங்கரமான ஒன்றாக இருக்கிற இந்த காலத்தில் மௌத்து வரைக்கும் ஈமான் பாதுகாக்கப்பட்ட மனிதர்களாக வாழ அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய உலகத்தை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் முஸ்லிம்களுடைய சனத்தொகையை 120 கோடி என்று சொல்லப்பட்டாலும் 160 கோடி என்ற நிலையிலே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அதிலும் பொதுவாக எல்லா மனிதர்களையும் பொறுத்தவரையில் மார்க்கத்தோடு வாழுகிறார்களா என்று கேட்டால் உண்மையிலேயே பேருதாங்கிகள் அதிகமாக இருக்கிறதை எங்களுக்கு உண்மையாகவே சொல்லலாம். அதிலும் அரைவாசி மனிதர்களை பொறுத்தவரையில் நாடுகள் வித்தியாசம் இல்லாமல் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் பொதுவாக நான் ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும் என்ற உணர்வோடு வாழக்கூடியவர்கள் அரைவாசி பேரை எங்களுக்கு எடுக்கலாம். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்தவர்களே, நான் உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டும் என்ற ஆசையோடு வாழுகின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தில் அரைவாசி பேரை இந்த பகுதியில் பிரித்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்றி வாழக்கூடிய உண்மையான முஸ்லிமாக வாழ வேண்டும் என்ற ஆசை மட்டுமல்ல, அதை நிஜமாக வாழுகின்றவர்கள் என்று பார்க்கிற நேரத்தில் உண்மையிலேயே சொற்பமான மனிதர்கள் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனைய அரைவாசி சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஆசை இருக்கிறது, ஆனால் அவர்கள் உண்மையான அந்த நிலையை வந்து அடையாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நானும் நீங்களும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே பார்க்க வேண்டும். உண்மையிலேயே பல மனிதர்களை எடுத்து பார்த்தால் அவர்களிடத்திலே ஏதாவது ஒரு பயானை நாங்கள் பண்ணுகிற நேரத்தில் பேசுகிற நானாக இருக்கலாம், கேட்கிற நீங்களாக இருக்கலாம், ஒரு பயானை உருக்கமாக சொல்லப்பட்டால் அந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட அறிவுரைகளை என் வாழ்க்கையிலே நிறைவாக எடுத்து நடக்க வேண்டும் என்ற முழுமையான ஆவலோடு ஆர்வத்தோடு தான் அந்த சபையில் இருந்து ஒவ்வொருவரும் பெறுகிறார்கள். ஒரு காலத்திலே சத்தியம் சொல்லப்படவில்லை, ஆனால் இன்றைக்கு மார்க்கம் என்றால் என்ன என்று கையட்டும் தூரத்துக்கு இல்லை, அவன் உள்ளத்தையே தட்டுகிற அளவுக்கு மார்க்கங்கள் நிறைவாக பேசப்படுகின்ற ஒரு உன்னதமான காலம் இது. ஹதீஸ்களை ஒரு ஹதீஸை தேடி ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அப்துல்லா இப்னு உனைஸ் என்ற சஹாபி அவர் சிரியாவில் இருக்கிறார். ஒரு ஹதீஸுக்காக ஒரு மாதம் பயணம் செய்கின்ற ஒரு காலம் அன்றைக்கு இருந்தது. சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதருக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் இந்த சத்தியத்தை லேசாக பெறுகிறீர்கள், நாங்கள் ஒரு ஹதீஸை தேடுவதற்கு பல இரவுகள் பல நாட்கள் பயணம் செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களை, அன்றைக்கு அபு அய்யூபுல் அன்சாரி என்ற சஹாபி அன்றைக்கு ஒரே ஒரு ஹதீஸை படிப்பதற்காக அன்று மதீனாவில் இருந்து மிஸ்ரை நோக்கி பயணம் செய்கிறார்கள். இப்படியான காலம் அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு வானொலியை பார்த்தாலும் இன்னும் உண்டான பல வழிகளில் குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டு ஹதீஸ்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த ஹதீஸ்களிலிருந்து கிரந்தங்களாக ஒவ்வொரு தலைப்புலையும் எழுதப்பட்டு பல இஜ்திமாக்களும் பல பயான் நிகழ்ச்சிகளும் வாராந்த நிகழ்ச்சிகள் என்று இல்முக்கு பஞ்சமில்லை என்று சொல்கிற அளவுக்கு நிறைவாக குறிப்பாக குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுகிற சூழல்களை பார்க்கிற நேரத்தில் இல்முக்கு பற்றாக்குறை இல்லை என்று சொல்கிற அளவுக்கு நிறைவாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான அறிவு கொடுக்கப்பட்டும் இந்த அறிவுகள் கொடுக்கப்பட்டு எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால்,
யாராவது ஒரு ஆலிம் ஒரு தலைப்பிலே உரை நிகழ்த்த வந்தார் என்றால் அவருக்கு இன்ன தலைப்பு தான் போடப்பட்டிருக்கிறது என்றால் அவர் உரையாற்ற முன்னாலேயே இந்த தலைப்புக்குள்ள இன்ன ஹதீஸை தான் கொண்டு வருவார், இந்த ஆயத்துகளை தான் கொண்டு வருவார் என்று சாதாரணமாக ஊகிக்கிற அளவுக்கு சமுதாயத்தில் மார்க்க அறிவு நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் அது மிகையாகாது. ஒரு சபையில இருக்கிற அதிலே உள்ள 3/2 சாராரை பொறுத்தவரை இந்த தலைப்பில் இந்த ஆயத்துகளைத்தான் ஆதாரமாக எடுத்து இந்த ஆலிம் பேசுவார் என்று சொல்லுகிற அளவுக்கு மனிதர்களிடத்திலே மார்க்கம் இருக்கிறது நிறைவாக. தலை நிறைய தகவல் களஞ்சியமாக உலகத்திலே வாழ்வது என்பதில் மட்டும்தான் சிறப்பு இருக்கும் என்றால் சகோதரர்களே, அதுவல்ல வாழ்க்கையிலே நிறைவாக நடைமுறைப்படுத்துவது என்பது, அந்த அறிவுரைகள் அவர்களை பண்படுத்துவது என்பதுதான் எங்களுக்கு தேவையானது. ஒரு மனிதன் மார்க்க அறிவோடு வாழுகிறான், ஆனால் நடைமுறையில் இல்லாத அந்த ஒரு அறிவாக வெறும் அவனுடைய தலை நிறைய அறிவாக இருக்கிறது. இந்த மனிதனுக்கு எது உதாரணம் என்றால், நிறைய பணத்தோடு வாழுகிற மனிதன் தர்மம் செய்யாமல் இருக்கிறானே, இந்த மனிதனுக்கு ஒத்தவன் தான் இந்த அறிவுள்ள அமலில்லாத மனிதனுடைய வாழ்க்கை என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அருமையான செய்தி சகோதரர்களே. ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸ்களை எழுதுகிற நேரத்தில் இந்த ஹதீஸ் என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும், புறம் பேசுவது சம்பந்தமாக ஒரு ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள். எழுதுகிற நேரத்தில் சொன்னார்கள், இனிமேல் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரைக்கும் நான் புறம் பேச மாட்டேன். நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்தில் இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக நான் புறம் பேசியவனாக அல்லாஹ்வை சந்திக்க கூடாது என்று சொன்னார்கள். ஏராளம் அறிவுரைகளை நிறைய சொல்லலாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு. சமுதாயத்துடைய மிகப்பெரிய சீர்கேட்டில் கலந்திருக்கின்ற ஒரு விரக்தியான நிலையும் இருக்கிறது. அறிவுரைகள் என்று வருகிற நேரத்தில் நிறைய படித்து வைத்திருக்கிறோம், ஆனால் அமலில்லாத நிலையில இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே ஒரு சாரார் நிலையாக அமல் செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த அறிவுரைகளை மிக கவனமாக செய்வெடுக்கின்ற பல பேரை பார்த்தால் நிறைய உள்ளத்திலே ஆசை இருக்கிறது, ஆனால் காலப்போக்கிலே பொடுபோக்காக அந்த அறிவுரைகள் ஞாபகம் இருக்கிறது, ஆனால் நடைமுறையில் இல்லாமல் இருக்கிறது. சிலபோது அவர்கள் யோசித்தாலே அவர்களுக்கு ஒரு விரக்தியான நிலை உள்ளத்தில் ஏற்படுகிறதை பார்க்கலாம். இந்த விரக்திக்கு இஸ்லாம் என்ன பரிகாரத்தை தந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் தான் தேட வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. நாங்கள் இன்றைக்கும் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நேரத்தில் உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதரையும் எடுத்து பார்த்தால், இந்த சபையிலே கூட பார்த்தால் 40 வயதை தாண்டிய பல பேர் இருக்கிறார்கள். உண்மையிலே எந்த அளவுக்கு ஒரு பரிதாபமான கவலையான நிலை என்றால், எல்லா இடத்திலையும் ஒவ்வொரு வாரத்திலேயும் ஜும்மா உரை ஒரு சமூகத்தை பண்படுத்துகின்ற விதத்திலே அறிவுரைகளாக கொடுக்கப்படுகின்றதை பார்க்கலாம். ஏனைய நிக்காஹ் மஜ்லிஸை பார்த்தால் அங்கேயும் அறிவுரைகள் முன்வைக்கப்படுகிறதை பார்க்கலாம். இப்படியான நிலையிலே பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் 30 வருடம் விடாமல் இந்த அறிவுரைகளை கேட்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 40 வருடம் அறிவுரையை கேட்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு இவன் இந்த அறிவுரைகள் எல்லாத்தையும் கேட்டு மர்மை என்ற ஒரு நம்பிக்கை அவன் உள்ளத்தில் இருக்க, மவுத் என்ற திடீரென்று வரும் என்ற அந்த அறிவு அவனிடத்தில் இருக்க, இந்த அறிவுரைகளால் அவனை ஒரு சுபஹ் ஜமாத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாத அளவுக்கு இந்த அறிவுரைகள் பயனற்றதாக இருக்கும் என்றால் அதற்கு அறிவுரைகள் குற்றவாளி அல்ல, அவன் அந்த அறிவுரைகளை எடுத்து வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகின்ற விதத்தில் ஏற்பட்ட குறைபாடுதான் அதற்கு காரணம். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களை நிறைய பார்க்கலாம். சமுதாயத்தில் வியாபாரத்தில் சீர்கேடுகள் நிறைய இருக்கிறதை பார்க்கலாம். குடும்பங்களில் பிரச்சனைகளோடு மனிதர்கள் வாழுகிறார்கள். 30 வருடமாக கேட்ட அறிவுரை அவனுடைய குடும்ப பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு முடியாத பிரயோஜனமற்றதாக இருக்கிறதை பார்க்கலாம். சாதாரணமாக நிறைய இளைஞர்களுக்கு அறிவுரைகள் செய்யப்படுகின்றன, ஆனால் போதைப் பொருளுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். ஜும்மா உரைகளில் நிறைய போதைப் பொருளை பற்றி எச்சரிக்கை செய்யப்படுகிறது. இன்றைக்கு இலங்கையிலே இருதய நோயினால் மவுத்தாகிறவர்கள் முஸ்லிம்கள், குறிப்பாக அவர்களுடைய புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால்
அதில் 190% எங்களுடைய முஸ்லிம் மக்களை எடுத்து பார்த்தால் ஆண்களில் அவர்கள் சிகரெட் குடிக்கிறதுனால் தான் இந்த நோய் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு மௌத்தாகிறார்கள் என்று வைத்தியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அறிவுரைகள் எல்லாம் சொல்லப்பட்டும் கூட உண்மையிலேயே இவர்களை இவ்வளவு கால அறிவுரை மாற்றத்தை ஏன் ஏற்படுத்தவில்லை? சில பேர் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது பயனற்றதாக போகிறது. அதுவும் ஒரு விரக்தியாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்கள், இதற்கு காரணம் என்ன என்று நாங்கள் உண்மையிலேயே யோசித்து பார்த்தோம் என்றால் நாங்கள் இதற்குரிய காரணத்தை மிக கவனமாக குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் படிக்க வேண்டும். இதற்கு ஒரு பலமான காரணம் இருக்கிறது. ஒரு மனிதன் திருந்தாமல் வாழ வேண்டும் என்பதிலே பலமான எதிரியாக இருப்பது நமக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் இருப்பது ஷைத்தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களை நாங்கள் மிக கவனமாக எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் தான் உள்ள போராட்டம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனோடு சேர்த்து ஒரு ஷைத்தானை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவனோடு சேர்த்து ஒரு மலக்கையும் படைத்திருக்கிறான். அந்த மலக்கு நல்லதை தூண்டிக் கொண்டிருப்பார். அதே நேரத்தில் ஷைத்தானை பொறுத்தவரை அவன் கெட்டதை தூண்டிக் கொண்டிருப்பான். ஷைத்தான் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் என்றைக்கும் நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்கிறோம் என்றால் அந்த இலக்கை அடையாமல் எங்களுக்கு தடையாக இருக்கிற ஒரு எதிரி இருக்கும் என்றால் எங்களுடைய பலத்தை விட அந்த எதிரியின் பலத்தை அறிந்து கொள்வதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த எதிரியின் பலத்தை சரியாக, அவனுடைய ஆளுமை என்ன, அவனுடைய ஆயுத பலம் என்ன, அவனுடைய ஆள் பலம் என்ன, அவனுடைய திறமை என்ன, அவனுடைய தந்திரோபாயங்கள் என்ன என்றெல்லாம் எதிரியை பற்றி ஆழமாக விளங்கினால்தான் அழகாக எங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்யலாம். ஆனால் எங்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த எதிரி இருக்கிறானே, அவன் சாதாரணமான ஆள் அல்ல சகோதரர்களே. இங்கேதான் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எதிரி எங்களுக்கு முன்னால் அவனை நண்பனாக காட்டுவான், அவனை நண்பனாக இனங்காட்டுவான். அவனை எதிரியாக இனங்கண்டு கொள்கின்ற விதத்திலே அவன் ஒரு நாளும் எங்களை அணுக மாட்டான். அப்படி பயங்கரமான எதிரி சகோதரர்களே. அவன் சாதாரணமான எதிரி அல்ல ஷைத்தான் என்பது. சாதாரணமான ஒரு எதிரி அல்ல ஷைத்தான் என்பது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையில் வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, மலக்குமாருக்கு முன்னால் மனிதனுக்கு இருக்கிற அந்தஸ்தை அல்லாஹ் புரிய வைக்க எல்லா பெயர்களையுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். மலக்குமாருக்கு தெரியாத பல பெயர்களை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுவர்க்க வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த மரத்தை நீங்கள் நெருங்க கூடாது என்று அல்லாஹ் ஒரே ஒரு தடை மட்டும் தான் போடுகிறான். அவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க அறிவுள்ள அல்லாஹ்வுடைய வல்லமையை கண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இவன் வழிகெடுக்கிறான் என்றால் இவன் ஒரு பயங்கரமானவன். ஒரு புலவர் சொல்வதை போல, லவ்கான லில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபுன் லகான அக்ரம ஹல்கில்லாஹி இப்லீஸ் என்று சொன்னார். சகோதரர்களை, இந்த உலகத்தில் வெறுமனே அறிவு, தக்குவா இல்லாத, பேணுதல் இல்லாத, நடைமுறை இல்லாத, அல்லாஹ்வை பயப்படுகின்ற அறிவாக இல்லாமல் வெறுமனே அறிவாக மட்டும் இருக்க அந்த அறிவுக்கு சிறப்பு இருக்கும் என்றால் இந்த உலகத்திலே மிக பெரும் சங்கையாளனாக அல்லாஹ்விடத்தில் இப்லீஸ் தான் இருந்திருப்பார் என்ற அருமையான தத்துவத்தை சொல்கிறார். சகோதரர்களே, அந்த அளவுக்கு அறிவுள்ளவன். இன்ன ஷைத்தான் யஜ்ரி மின் இப்னி ஆதம் மஜ்ரத்தம், மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். இரத்தம் ஓட்டம் நின்று விடும் என்றால் மனித அந்த இயக்கமே நின்று விடும் என்ற அளவுக்கு மனிதனுக்கு அத்தியாவசிய ஒன்றாக இரத்த ஓட்டம் இருக்க, அது ஓடுகிற நாளமெல்லாம் ஓடுகிற இடமெல்லாம் அவன் ஓடுகிறான் என்றால் மனிதனால் அவனை மிகைக்க முடியாது. சில நபித்தோழர்கள் நபிகளார் இடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, எங்களுடைய உள்ளங்கள்ல சில எண்ணங்கள் தோன்றுகின்றன. அந்த எண்ணங்களை நாங்கள் வாயால் சொல்வதை விட அல்லாஹ்வுடைய அந்த வானத்திலிருந்து கீழே விழுந்து மௌத்தாகுவது விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். நாங்கள் கரிக்கட்டைகளாக மாறுவது விருப்பம், இதை பேசுவதை விட என்று சொன்னார்கள்.
அவ்வளவு பயங்கரமான எண்ணங்கள் எங்களுடைய உள்ளங்களில் தோன்றுகின்றன என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் ஷைத்தான் வருவான், வந்து இதை படைத்தது யார் என்று அவன் காட்டி கேட்பான். நீங்களே அதை கண்டு பதில் சொல்வீர்கள், இதை படைத்தவன் அல்லாஹ்தான். இன்னதை படைத்தது யார் என்று கேட்பான், அல்லாஹ்தான் என்று நீங்கள் பதில் சொல்வீர்கள். உங்களை படைத்தது யார் என்று அவன் கேட்பான், நீங்கள் அல்லாஹ் என்று பதில் சொல்வீர்கள். உங்களை வழிகெடுப்பதற்காக இறுதியிலே அல்லாஹ்வை படைத்தது யார் என்று கேட்பான் என்று சொன்னார்கள். அப்படி கேட்டால் உடனடியாக நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள், அந்த எண்ணத்தை நிறுத்துங்கள், உடனே உங்களுடைய உள்ளத்தில் இருந்தது போய்விடும். நபிகளார் சொன்னார்கள், அதை நீங்கள் உங்களுடைய உணர்வுபூர்வமாக உணர்வீர்கள். இதுதான் கலப்பற்ற தெளிவான ஈமான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதனால் இந்த எண்ணம் வருகிற நேரத்தில் அவன் துரத்த பார்ப்பான், அந்த எண்ணத்தை மறக்கடிக்க செய்ய பார்ப்பான், வேறொன்றை நினைத்து பார்ப்பான். ஆனால் அது போகாத இடம் பிடித்த எண்ணமாகவே இருக்கும். ஆனால் அவன் என்றைக்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்கிறானோ, அன்றைக்கு அது கடும் வேகமாக எங்கே போய் ஒளிந்தது என்று தெரியாத அளவுக்கு மனதுக்குள்ளே ஒரு வெற்றிடமான ஒரு நிலையை ஒவ்வொரு மனிதன் நீங்கள் செய்து பாருங்கள், காண்பீர்கள். இந்த நிலையிலே ஒரு மனிதன் உணர்வான், அட ஷைத்தான் என்று ஒருவன் இருக்கிறான், நானாக விரட்ட பார்த்தேன், அவன் போகவில்லை, அல்லாஹ்வை கொண்டு வந்து இங்கே சம்பந்தப்படுத்தி அவனை கொண்டு பாதுகாப்பு தேடினால் அவன் உடனடியாக இடத்தை காலி பண்ணி ஓடிவிடுகிறான். அந்த இடம், அந்த எண்ணம் ஒன்றுமில்லாத எண்ணமாக மாறும் என்றால் ஷைத்தானால் அல்லாஹ்வை ஜெயிக்க முடியாது. அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிற இடத்தில் ஓடுகிறான் என்ற உண்மை எங்களுக்கு புரியலாம். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களை, ஷைத்தானை பொறுத்தவரையில் அவனுக்கு தேவை மனிதனை வழிகெடுப்பது என்பதை விட மனிதன் நரகவாதியாக போக வேண்டும் என்பதை ஷைத்தானுக்கு தேவை. இந்த உண்மையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிறான், அவன் திடீரென்று வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறான். திரும்ப அவனுடைய உள்ளத்திலே பாவம் எண்ணம் வருகிறது. அவனுக்குள்ள ஷைத்தான் வந்து சொல்வான், நீ தௌபா செய்தாய், மீண்டும் பாவத்தை நோக்கி போகிறாய், ஒன்றிற்கில் நீ பாவத்தை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் தௌபா செய்து திருந்தி வாழ வேண்டும். இந்த இரண்டு நிலை என்ன, தௌபா ஏன் செய்கிறாய் என்று சொல்லி அந்த தௌபாவிலே ஒரு கலங்கத்தையும் கசப்பையும் ஏற்படுத்துவான். காலப்போக்கிலே மனிதன் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதை விட்டுவிட்டு அவன் பாவத்திலேயே விரக்தியோடு ஈடுபடுகிறதை பார்க்கலாம். இந்த எண்ணம் எல்லா மனிதரையும் விட்டுவிடாத சகோதரர்களே. இந்த நிலை ஷைத்தானுடையது என்று நாங்கள் இனங்கண்டு கொண்டோம் என்றால் உண்மையிலேயே ஒரு மனிதன் ஷைத்தான் யார் என்பதை தெரிந்து கொள்வான். நீங்கள் பார்க்கலாம், சாதாரணமாக நாங்கள் ஒரு அறிவுரையை கேட்கிறோம், மிக உருக்கமான அறிவுரை. அந்த அறிவுரையில் சாதாரணமாக ஒரு மிக பெரும் தியாகத்தை செய்த ஒரு சஹாபி நினைவுபடுத்தப்படுகிறார். நீங்கள் அந்த பயானை கேட்டுவிட்டு திரும்புகிற நேரத்தில் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், இந்த சஹாபியை ஒத்த வாழ்க்கை வாழ வேண்டும், அவரை விடவும் நான் தரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், இனி பாவத்துக்கு என் வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் உறுதியாக திரும்புவீர்கள். ஒரு 3 நாளைக்கு ஷைத்தான் உங்களிடத்தில் வரமாட்டான் சகோதரர்களே. அந்த உறுதியான நிலை இருக்கும் வரைக்கும் ஷைத்தானுக்கு தெரியும், இந்த மனிதனை என்னால் வழிகெடுக்க முடியாது, நான் தோல்வியை சந்திப்பேன். அதனால் அப்படியே விட்டுவிட்டு தொடர்ந்து உங்களுக்கு அந்த அறிவுரை மறக்கும் வரைக்கும் காலத்தை இழுத்தடிப்பான். என்றைக்கு அந்த கேட்ட பயான் முதல் நாளில் இருந்ததை விட 2வது நாளில் மறந்து போய்விடும், மீண்டும் 3வது நாளை பார்க்கிற நேரத்தில் அதை விட மறந்து போய்விடும். என்றைக்கு இந்த அறிவுரை மறக்குமோ அன்றைக்கு ஷைத்தான் லேசாக உங்களை பிடித்துக் கொள்வான் சகோதரர்களே. இப்படி ஷைத்தானுடைய அந்த சக்தியை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான நிலையில் ஷைத்தான் வந்து எங்களை வழிகெடுக்கிறானே, அந்த எதிரியை தெளிவாக நாங்கள் இனங்கண்டு அந்த எதிரி இப்படித்தான் வருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஏதோ அவன் விளையாட்டை ரசித்து டிவியிலே மெச் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அங்கே இஷாவுக்கோ மகரிபுக்கோ பாங்கு சொல்லப்படுகிறது. ஷைத்தான் நீ தொழாதே என்று என்றைக்கும் வந்து சொல்ல மாட்டான். அவன் சொல்லுவான், இந்த ஒரு ஓவரை மட்டும் நீ பார்த்து விட்டு போ,
அதற்கு பின்னால் அவன் பார்ப்பான், அடுத்த ஓவரை இன்னொருவர் எடுக்கிறார். இதையும் நன்றாக இருக்கும், நீ ரசித்து பார்த்து விட்டு போ, தொழாதே என்று சைத்தான் ஒரு நாளும் சொல்ல மாட்டான். ஏன்? வெறுமனே இந்த தொழுகையை விட அந்த விளையாட்டை அவன் உற்சாகப்படுத்தி, நீ என்ன தொழுகிறாய், இந்த விளையாட்டை விடவா அந்த தொழுகை சிறப்பாக இருக்கிறது என்று கேட்டால் சைத்தான் பொய்ப்பிக்கப்படுவான். சைத்தானை எதிரியாக இந்த மனிதன் பார்ப்பான், என்னடா இந்த ஆபத்து என்று யோசிப்பான். ஆனால் அவன் நேரடியாக இதை செய்யாதே என்று சொல்ல மாட்டான். அவன் எப்படி தெரியுமா அணுகுவான், நீங்கள் கொஞ்ச நேரம் தாமதித்து இதை பார்த்து விட்டு போ, உனக்கு 4வது ரக்காத்திலாவது போய் சேர்ந்து கொள்ளலாம் என்றுதான் சொல்லுவான். தொழு நீ, ஆனா கொஞ்சம் லேட் ஆகி போ, இதை பார்த்துட்டு போ என்றுதான் சொல்லுவான். கண்ணியத்துக்குரியவர்களை இவர் பார்ப்பாரு. பார்த்தால் இவர் அறியாமலேயே 10-15 நிமிடங்கள் போய்விடும். பாங்கு சொன்னதன் பின்னால் இவர் பார்க்கிறார், நேரமோ இரவில் 8 மணியாக விட்டது. பெய்த்து வேலை இல்லடா, ஜமாத் முடிந்திருக்கும். இனி தனிய தொழுவதாக இருந்தால் இரவில் எத்தனை மணிக்கு தொழுதால் என்ன? மெச்செல்லாத்தையும் பார்த்து முடிந்ததன் பின்னாலும் சாப்பாட்டையும் அடித்துவிட்டு இரவிலே தொழுகிறார். தொழுகைக்காக போனால் 5க்கு அடித்தான் போல் காகம் கொத்திய தொழுகை தொழுகிறான். ருக்குவை சரியாக செய்வதில்லை, சுஜூதை சரியாக செய்வதில்லை, தாமதிக்க வேண்டிய நேரத்தில் தாமதிப்பதில்லை. கடைசியாக வேகமாக தொழுது முடிக்கிறார். அல்லா எதுக்குருன் அல்லாஹ் இல்லா கலீலா, அல்லாஹ் கொஞ்சமாகத்தான் நினைவுபடுத்துகிறார்கள். தில்க சலாத்துல் முனாஃபிக், முனாஃபிக்குடைய தொழுகையை தொழுகிறான். நபிகளார் சில பேரை பார்த்து, ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்களே, சல்லி பைன்னக்கலம் துசல்லி, நீங்க தொழல, நீங்க தொழுங்க என்று சொன்னார்களே. சரியாக தொழாமல் இருந்தால் அவன் தொழாதவன் பட்டியல்ல வருவான். ஆகவே தொழாதே என்று சொன்னால் அவன் தொழுவான், சைத்தானை எதிரியாக பார்ப்பான். இல்லை, நீ தாமதித்து தொழு என்று மெல்ல மெல்ல அவனை அரவணைத்தால் அவன் தாமதித்து வருவான், இறுதியிலே தொழுதிருக்கிறான், ஆனால் தொழாத மனிதனாக மாறுவான். சைத்தானுக்கு தேவை வெறுமனே வாக்குவாதத்தோடு இதற்கு எதிரியாக மாற்ற வேண்டும் என்பதை விட, இவனை இந்த அமலை செய்யாதவன் பட்டியலை அல்லாஹ்விடத்தில் போட வேண்டும், அதனோடு அவனை நரகவாதியாக மாற்ற வேண்டும். முதல் கட்டத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வழிகெடுத்தது எப்படி தெரியுமா சகோதரர்களே? அங்கே போய் அல்லாஹ் அந்த கனியை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சைத்தான் போய், அட இவ்வளவு பெரிய இன்ப சுவர்க்கத்தை அனுபவித்து விட்டு அனுபவிக்காத ஒன்றுதான் மீதமாக இருக்கிறது, இதை மட்டும் அனுபவித்து பாருங்கள் என்ன ருசியாக இருக்கிறது என்று அவன் சொல்லவில்லை. ஏன் நீங்கள் இதை மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. ஆதமே, இதை அல்லாஹ் ஏன் தெரியுமா இதை தடுத்திருக்கிறான்? நீங்கள் சாப்பிட்டால் இல்ல அந்த தக்கூன மலக்கை, நீங்க 2 பேர் 2 மலக்கா போய்விடுவீங்க, உங்களுடைய அந்தஸ்து இன்னும் உயர்ந்து போய்விடும். நீங்கள் இந்த கனியை நீங்கள் சாப்பிட்டால் சுவர்க்கத்திலே நிலையாக இருக்க போகிறீர்கள். ஆகவே நீங்கள் நிலையாக இருக்க கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான். நீங்கள் மலக்காகி போனால் மலக்குக்கு தண்டனை என்பது கிடையாது. ஆகவே இதை சாப்பிடுங்கள், மலக்கண்ண அந்தஸ்தை நெருக்க அல்லாஹ்வுக்குரிய நெருக்கத்துக்குரியவர்களாக மாறுவீர்கள். ஆகா, அப்படியா, நல்ல ஒரு ஆலோசனை தான். ரப்புடைய கட்டளையை மறந்தால் இந்த கனியை அவர்கள் சாப்பிட்டார்கள், உடனே அவர்கள் சுவர்க்க வாழ்க்கையில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். சைத்தான் எப்படி அணுகுகின்றார் என்பதை நிறைய நீங்கள் பார்க்கலாம் சகோதரர்களே. ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அந்த மனிதனை சைத்தானால் எந்த விதத்திலையும் வழிகெடுக்கவே முடியாது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவனை ஒன்றிலே வழிகெடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்கள் எந்த நேரத்திலும் இறைவனோடு அந்த நெருக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தால் அவர்களை சைத்தானால் வழிகெடுக்க முடியாது. மனிதனை அவன் தொழுகையிலிருந்து நிறுத்த பார்ப்பான், கொலையாளியாக மாற்ற பார்ப்பான், அங்கே வட்டி சாப்பிடுகிற ஒரு மனிதனாக மாற்ற பார்ப்பான். பல வழிகளிலே சைத்தானுடைய வலையிலே மனிதன் சிக்காகிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் நிறைய அறிவுரை கேட்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், பள்ளியோடு தொடர்புள்ள மனிதனாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் பாவத்திலேயே ஈடுபடாதவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மனிதனை கூட சைத்தான் நெருங்குவான். எப்படி தெரியுமா? இந்த மனிதனை கெட்டவனாக மாற்ற வேண்டும் என்பதல்ல சைத்தானுக்கு தேவை, இந்த மனிதனை நரகவாதியாக ஆக்க வேண்டியது. இவனுடைய உள்ளத்திலே பெருமையை போட்டு விடுவான். சகோதரர்களே, நான் 10 வருடமாக எனக்கு தஹஜ்ஜுத் தவறவே இல்லை,
ஜமாத் தவறவே இல்லை. சுபஹ் ஜமாத்துக்கு என்ன இவர்கள் வராமல் இருக்கிறார்கள்? நாங்கள் என்றால் இத்தனை மணி கிளம்புவோம் என்ற மாதிரியான ஒரு கர்வத்தை போடுவான். அந்த பெருமையால் அவன் நரகத்தை நோக்கி அந்த மனிதனை கொண்டு போவான். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், மனிதனுக்கு பயங்கரமான எதிரியாக சைத்தான் இருக்கிறான். இந்த சைத்தான் பயங்கர எதிரியாக இருக்கிற அதே நேரத்தில் மனிதர்கள் கேட்கிற அறிவுரைகளை சைத்தானோடு போராடி ஏன் வாழ்க்கையிலே மனிதன் நடைமுறைப்படுத்த தவறுகிறான் என்றால், மனிதனிடத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நான் பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் ஒவ்வொருவரும் அறிவுரைகள் எங்கள் வாழ்க்கையில பயன்பெற வேண்டுமாக இருந்தால், நானும் நீங்களும் எதிரியை தெளிவாக இனங்கண்டு கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். உலகத்திலே அல்லாஹ் பொதுவான சில அடிப்படைகளை வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் ஒன்றை சாதிப்பதாக இருந்தால், அவன் எதை நோக்கி செல்வதாக இருந்தாலும், அந்த சாதனையை நிலைநாட்டுவதாக இருந்தால், அவன் ஒரு இலக்கை அடைவதாக இருந்தால், அந்த இலக்கை அவனால் லேசாக அடைய முடியாது. நபிகளார் தன் வாழ்க்கையில் மக்கா வெற்றி என்ற மகத்தான வெற்றியை நோக்கிய இலக்கு, அதை நோக்கி பயணம் செய்த 23 வருட காலத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, சாதாரணமான யுத்தங்கள் அல்ல, 25க்கும் மேற்பட்ட யுத்தங்களை நபிகளார் களத்தில் இறங்கி சண்டை செய்தார்கள். சகோதரர்களே, இந்த யுத்தங்களில் பல சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், பல பெண்மணிகள் விதவைகளாக்கப்பட்டார்கள், பல சஹாபாக்கள் ஊனமுற்றார்கள், சின்ன பிள்ளைகள் அனாதைகளாக மாற்றப்பட்டார்கள். இப்படியான பாரிய ஒரு முயற்சியோடு தான் அல்லாஹ் அந்த வெற்றிகளை கொடுக்கிறதை எங்களுக்கு பார்க்கலாம். நானும் நீங்களும் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் நானும் நீங்களும் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழுகிற முஸ்லிம்களில் இஸ்லாத்தோடு வாழ வேண்டும் என்ற ஆசையோடு வாழுகிற எந்த மனிதனாக இருந்தாலும் அறிவுரைகள் பயனற்றதாக போய் வாழ்க்கையிலே திருத்தமில்லாமல் கேட்கிற அறிவுரைகள் அடுத்த நிமிடம் மறந்து போகிற திருந்தாத ஒரு நிலையிலே மனிதன் வாழுகிறார் என்றால், எங்களிடத்தில் ஒரு சாதாரண ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது. எங்களிடத்தில் உள்ள ஒரு குறைபாடு நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அதுதான் நாங்கள் முயற்சி இல்லாமல் திருத்தம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். சகோதரர்களே, முயற்சி இல்லாமல் திருத்தம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அந்த திருத்தம் ஏற்படாத. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் உலக விவகாரங்களை எடுத்து பார்த்தால், நான் இதை அடைவதாக இருந்தால் நான் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய சபபு, அல்லாஹ்வுடைய வழிமுறை சுன்னா, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை திருத்திக் கொள்வதிலேயும் அவன் அலாதியான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். வல்லதீன ஜஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் எங்களுடைய விவகாரத்தில் கடுமையான முயற்சியை செய்கிறார்களோ, அவர்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறார்களோ, உள்ளத்தோடு போராடுகிறார்களோ, எங்களுடைய பாதையை அன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கு லேசாக வழிகாட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் நபிகளார் சொல்கிற ஹதீஸை பாருங்கள். மல்லம் யக்ஸு வலம் யுஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கஸ், யார் அரப்பு அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்யவில்லையோ, அல்லாஹ்வுடைய பாதையில் செய்கிற ஜிஹாதை பற்றி தன் உள்ளத்திலே பேசவில்லையோ, மாதா அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக், அவர் நயவஞ்சகத்தில் ஒரு பகுதியோடு மௌத்தாகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே, யாரெல்லாம் இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், அவரவர்கள் ஒரு போராட்டத்தோடு, உள்ளத்தோடு போராடுகின்ற போராட்டத்தோடு, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு, நான் இதை செய்துதான் ஆகுவேன், இந்த அமலை விடமாட்டேன் என்ற அந்த உறுதியான மனதோடு, உள்ளத்திலே நல்ல எண்ணத்தோடு அவன் ஈடுபடுவான் என்றால் அப்போது அல்லாஹ் தஆலா மாற்றங்களை ஏற்படுத்துவான். நாங்கள் லேசாக எங்களிடத்தில் திருத்தம் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், கேட்டவுடனே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நாங்கள் அறிவுரைகளை கேட்டு படித்தால் எங்களுடைய வாழ்க்கை முழுமையாக ஈமானிய மாற்றம் ஏற்படும் என்று நாங்கள் முயற்சி இல்லாமல் எதிர்பார்க்கிறோம். இதுதான் எங்களுடைய அறிவுரைகள், சமுதாயத்தில் சொல்லப்படுகின்ற அறிவுரைகள், வாசிக்கின்ற கிரந்தங்கள் சொல்கின்ற தகவல்கள் எங்களிடத்திலே சாதாரண சுபவுடைய ஜமாஅத்துக்கு கூட எங்களை நிறைவாக கொண்டு வந்து சேர்க்க விடாமல் தடுப்பதற்குரிய பலவீனம் மீதான் பார்ந்தவர்களே. ஆகவே
எங்களுடைய முயற்சி ஆக முக்கியமானது. உலகத்தில் ஒரு மனிதனிடத்தில் முயற்சி இருக்க வேண்டும். அந்த முயற்சி அது சரியான முயற்சியாக, உயிரோட்டமான முயற்சியாக அமைய வேண்டுமாக இருந்தால் அதில் மிக பிரதானமான 2 காரணங்கள், 2 விடயங்கள் இருக்க வேண்டும். முயற்சி சரியாக அமைய அதில் 2 விடயங்கள் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அதுதான் நல்லதை செய்வதாக இருந்தாலும், பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய இக்லாஸ் இருக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டிய இக்லாஸ் இருக்க வேண்டும். நான் என்னை திருத்திக் கொள்வது அல்லாஹ்வுக்காக, என் பெற்றோருக்காக அல்ல, சமுதாயத்துக்காக அல்ல. ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிறான், அவனுடைய பெயர் அடிபட்டு போய்விட்டது, மக்களிடத்தில் அவமானப்படுகிறான், திடீரென்று அவன் ஒரு சூபியாக மாறுகிறான், கொஞ்ச நாளையில் அவன் பழையபடியே மாறுகிறான். இவன் திருந்தியது சிலபோது மனிதர்களுக்காக, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று மக்களிடத்தில் குட்டுச்சுவராக மாற, இனிமேலும் என்னை மக்கள் அவமதிப்பார்கள், அந்த அவமானம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக. ஆகவே இவன் தன்னை திருத்தி அடக்கிக் கொண்ட இந்த முயற்சி இருக்கிறதே, அது நிலையற்றதாக போகும் என்றால் அதற்கு அடிப்படை இக்லாஸ் இல்லாமல் போனது அன்பார்ந்தவர்களே. இதனோடு சேர்த்து வரலாற்று ரீதியாக நிறைய பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, குகை வாசிகளாக 3 பேர் அகப்பட்டு அதில் 2வது நபர் சொன்னாரே, நான் விபச்சாரத்திலிருந்து என்னை தடுத்துக் கொண்டேன், அந்த பெண்ணை நெருங்கினேன், இத்தகில்லா நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னவுடனே என்னுடைய யாரும் அந்த இடத்தில் இல்லை, பணம் கொடுத்து விட்டேன், ஆனால் நான் என்னை அடக்கி கொண்டது அல்லாஹ்வுக்காக. அவன் நல்ல திருத்தத்தோடு அந்த மனிதருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை விளங்கலாம். குகையில இருந்து கேட்ட துஆவுடைய விதத்தை பொறுத்தவரையில் அன்பார்ந்தவர்களே, இதே போன்றுதான் அவனிடத்திலே உள்ள முயற்சி பயனான முயற்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இக்லாஸ், 2வது அவனிடத்தில் இருக்க வேண்டிய அஸ்ஸபர், பொறுமை இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. பொறுமை என்று சொல்கிற நேரத்தில் பல வகையான பொறுமைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று சோதனைகளின் போது பொறுமையாக இருப்பது, விதியிலே பொறுமையாக இருப்பது, நன்மையான காரியங்களிலே பொறுமையாக இருப்பது. இதே போன்றுதான் பாவத்தை செய்ய மாட்டேன் என்று விலகி அந்த விலகி நிற்பதிலே பொறுமையாக இருப்பது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னத்துல் வஹரீரா, அவர்கள் பொறுமையாக வாழ்ந்தார்களே அந்த பொறுமைக்காக அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை கூலியாக கொடுக்கிறான். வஸ்தபிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் அஷி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற மக்களோடு நீங்கள் ஒன்றாக இருப்பதிலே உங்களை நீங்கள் பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுமாறு ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, அதிலே நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்றால் நன்மையான காரியத்தை செய்வதிலே பொறுமையாக இருப்பது. அதே நேரத்தில் பாவத்தில் இருந்து விலகினால் அதிலே நாங்கள் பொறுமையாக இருப்பது. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே வாழ்க்கையிலே எங்களிடத்தில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் முதலாவது எங்களிடத்தில் முயற்சி இருக்க வேண்டும். ஒரு பாவத்தை நான் இனங்கண்டு விட்டேனா இனி செய்யவே மாட்டேன், அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். எந்த மனிதனாக இருந்தாலும் அவனோட பாவத்தில் இருக்கிறான், அந்த பாவத்தை செய்துவிட்டு அவன் திருந்துகிறான், அதே பாவத்தை பற்றிய ஆசை திரும்ப அவனுடைய உள்ளத்திலே சைத்தான் கொண்டு வருவான். அவன் செய்யவே மாட்டேன், அவன் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இரவில் எழும்புகிறான், சுபஹ் ஜமாத்துக்கு போகிறான், ஏற்கனவே தூங்கிய மனிதன் தன்னை திருத்திக் கொள்கிறான். ஒரு மனிதன் தூங்குகிறான், அந்த மனிதனுக்கு தூங்க வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் அல்ல அவன் எழும்பியது, அவன் அந்த போராட்டம் தான் அதற்கு காரணம். சகோதரர்களே, இந்த 3 அம்சங்களும் சஹாபாக்களிடத்தில் இருந்தன. வானத்திலிருந்து கீழே விழுந்தவர்கள் அல்ல அவர்கள், எங்களை போன்ற உணர்வுகளோடு வாழ்ந்தவர்கள், ஆசைகளோடு வாழ்ந்தவர்கள். எங்களை போன்று சைத்தான் அவர்களையும் சூழ இருந்துதான் இருக்கிறான். ஆனால் அதில் வென்றவர்கள் என்றால் எங்களை போன்ற உணர்வு இருந்தும் அவர்கள் வென்றார்கள் என்றால் குர்ஆன் சுன்னah சொல்கிற அறிவுரைகளை சரியாக நடைமுறைப்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன்.
وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அமல்களாக இருக்கலாம், அறிவுரைகளாக இருக்கலாம், நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஷைத்தானுடைய வலையிலே சிக்காகாமல் வாழுகின்ற பக்குவமான வாழ்க்கைக்கு சொல்கின்ற அறிவுரைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்கிற அறிவுரைகளை தான் எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் செய்கிற அமல்கள் இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலோடு தான் இருக்க வேண்டும். ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று இஹ்லாஸ், இரண்டாவது அல்-இத்திபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா சஹீஹாக வந்திருக்க வேண்டும், அதன் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் அதை நினைவுபடுத்துகிற அதே நேரத்தில் பாவமான காரியங்கள் சமுதாயங்களில் ஆங்காங்கே நடைபெறுகிற நேரத்தில் அவைகளை இனங்காட்டி இவை பிழையானது, தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற பொறுப்பு உலமாக்களாகிய எல்லோரையும் சாரும் என்ற அடிப்படையில் இந்த காலத்தோடு தொடர்படுகின்ற சில அம்சங்களை நான் உங்களுக்கு பிழை என்று சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஷஅபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் அதிகமான நாட்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த ஷஅபானில் விசேஷமாக நபிகளார் செய்த அமல்கள் என்றால் அது நோன்புதான். அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் சென்ற ரமலானில் கதாவான அந்த நோம்பிருந்தால் இந்த மாதத்தில் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் நினைவுபடுத்துங்கள். அதே நேரத்தில் சமுதாயத்தில் பிழையாக செய்யப்படுகின்ற மேற்கொள்ளப்படுகின்ற பாரம்பரிய கலாச்சாரங்களாக செய்யப்படுகின்ற சில அம்சங்களில் இந்த ஷஅபானுடைய நடு 15வது தினத்தை பிழையான சில நம்பிக்கைகளோடு நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதில் பராஅத் என்ற அந்த இரவென்று ஒன்றை வைத்து அந்த இரவிலே ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்களை புதிய பராத் என்றும் பழைய பராத்துகள் என்றும் இப்படி நடைமுறைப்படுத்துகிறதை பார்க்கலாம். சகோதரர்களை, இதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. பராத் என்ற பெயர்கள் ஒரு காலத்தில் இடைப்பட்ட 3வது நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலங்களில் சாதாரணமான சில மனிதர்களால் அந்த இரவு பராத் என்ற இரவு என்று சொல்லி அந்த இரவில் 6 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு நீங்கள் துஆ கேட்டால், அதிலும் குறிப்பாக பலாய் முசீபத்துகள் இல்லாமலாக வேண்டும், வறுமை நீங்க வேண்டும், எங்களுடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்ற தத்துவங்களை முன்வைத்து அப்படி ரக்காத்துகளாக ஆரம்பித்தது காலப்போக்கிலே 3 யாசீன்கள் என்ற பெயரிலே உருவாகி நிற்கிறதை பார்க்கலாம். நாங்கள் என்றைக்கும் ஒன்றை தெளிவாக விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது. மேலான மக்கள் சஹாபாக்கள், அதற்கு அடுத்து வந்தவர்கள் தாபிஈன்கள், கண்ணியத்துக்குரிய இமாம்கள், யாருடைய வரலாற்றையும் இவைகள் கிடையாது. நபிகளார் அதை மார்க்கமாக காட்டினார்களோ இதை செய்தால் மட்டும்தான் நன்மை இருக்கிறது. நபிகளார் எதை மார்க்கம் என்று சொன்னார்களோ அதை செய்வதற்கு நன்மை இருக்கிறது. நபிகளார் எதை மார்க்கம் என்று காட்டவில்லையோ அதை தவிர்த்து கொள்வதற்குத்தான் நன்மை இருக்கிறது என்பதை தெளிவாக விளங்கி, இப்படியான நம்பிக்கைகள் பிழையானவை என்பதை நாங்கள் சொல்வதோடு தெளிவாக அதை விளங்கிக் கொள்வதோடு இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் அஷ்ஷிர்க வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அஅதா அத்தீன். அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன் வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் அல் ஹய்யாஇ மின்ஹும் வல்